நீ போடக்கூடாது. அது எனக்கு நான் யோசிச்ச ஐடியா. அது தண்ணியில போட்டா சீக்கிரம் உறிஞ்சிரும். அது கிடையாது, கணக்குல கிடையாது. காலேஜ் நான் தோல் உரிச்சிருக்கேன். இப்ப வெங்காயத்தை மக்களே மண்டைய மட்டும் பாக்காதீங்க. ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வெங்காயம் நான் தேங்க்யூ. நாளைக்கு பிரியாணி செய்யணும், அதுக்காக தான் இதெல்லாம் உரிக்க வச்சேன். ஹலோ மைண்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நாங்கள் வந்து வெங்காயம் உரிக்க போகிறோம், சின்ன வெங்காயம் உரிக்க போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு எனக்கு தெரில, இல்லை மெஜாரிட்டி ஆஃப் லேடிஸ் இந்த ஃபீலிங்கில் இருப்பாங்களான்னு தெரில. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஃபோன் பார்த்துக்கிட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்கும் போது வரும் பாருங்க ஒரு இரிட்டேஷன். அது வந்து அந்த இரிட்டேஷன் நம்ம வேலை ஓடவே ஓடாது, நம்மளால நம்ம செய்யணும்னு நினைக்கிற வேலையை செய்யக்கூட முடியாது. அதனால இன்னைக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டும் வந்து இந்த மாதிரி தான் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் வா அப்படின்னு சொன்னேன். ஐயா வந்து தட்டு இதெல்லாம் எடுக்க போயிருக்காப்புல, வருவாப்புல. சேலஞ்ச் வீடியோன்ற பேரில் எனக்கு மட்டும் தான் தெரியும் அது வந்துட்டு வெங்காயம் உரிக்கிறதுக்காக பண்ணுற எல்லாமேன்ட்டு. அவங்க சேலஞ்ச் வீடியோ நினச்சிட்டு தான் பண்ணுவாங்க. ஸோ எப்படி இந்த வீடியோ இருக்க போகுதுன்னு தெரில, வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். குப்பை போட்டுறாத. நீ போடக்கூடாது. அது எனக்கு நான் யோசிச்ச ஐடியா. அது தண்ணியில போட்டா சீக்கிரம் உறிஞ்சிரும். நான் யோசிச்ச ஐடியா. இது உனக்கு கிடையாது. இது நீ கையால ஊறி. சரி நான் உரிச்சுக்கிறோம், நீ ஊறி ஆக்கலாம். கறி. ஆமா, ஜெயிச்சு காம்படிஷன்ல வின்னருக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லவே இல்லையே நீ. வீடியோ ஃபர்ஸ்ட் போடுறோம்டா, ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறத கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஜெயிக்கிறதுக்கு என்ன காம்படிஷன், அதுக்கேற்ற மாதிரி தான் நான் விளையாடுவேன். அதுக்கேற்ற மாதிரி விளையாடுவியா? ஆமா, ஜெயிக்கிறது பரிசு வந்து. சரி ஓகே சரி. இன்னைக்கு நீ நைட் வந்துட்டு நீ 1 hour வீடியோ கேம் விளையாண்டா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் செல்லுபடி ஆகாது, வேற ஏதாவது சொல்லு. என்ன செல்லுபடி ஆகாது? சரி என்ன எதிர்பார்க்குற நீ சரி சொல்லு. எனக்கு ஒரு கேம் வாங்கி தரணும். என்ன கேம்? இல்லை ஹாட் வீல்ஸ் கார் வாங்கி தரணும். கேம் விளையாடுவாங்க, ஹாட் வீல்ஸ் கார் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. எந்த வீட்டில் இது நடக்குதுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் அப்படி தான் நடக்கும். என்ன எல்லா வீட்லயும் நடக்குது? நான் பார்த்த வரைக்கும் யார் வீட்லயும் அப்படி நடந்துடா பாருங்க. ஏன்னா அவங்க விளையாட விட மாட்டாங்க உங்க ஒய்ஃப்லாம். அப்புறம் என்ன, அதான் முடிஞ்சு போச்சு, நான் மட்டும் இதுக்கு விடணும்? அவங்க விளையாட விட மாட்டாங்க, ஆனா அதான் அவங்களுக்கு ஆசை இருக்கும்னு சொல்ல வரேன். சரி, கேம் வின் பண்ணா என்ன கதை சொல்லு. கான்செப்ட் கேம் வின் பண்ணா என்ன, சேலஞ்ச் வின் பண்ணா என்ன தருவ? சேலஞ்ச் வின் பண்ணா என்ன, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் வந்துட்டு வீடியோ கேம் விளையாண்டுக்கோ. அந்த வீடியோ கேம் விளையாடும் போது நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். அது செல்லாது. என்ன வேணும்னு எதிர்பார்க்கறேன்? நீ உரிக்கிற வெங்காயத்துக்கு புது கேம் வாங்கி தரணும். புது கேமா? இல்லைன்னா ஹாட் வீல்ஸ் கார் வாங்கி தரணும். நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு வந்து வயசாயிடுச்சு. அவன் என்னென்ன நினைப்பான் தெரியுமா? ஒரு வீட்லயும் ஒரு வீடு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அந்த மாதிரி யோசிப்பாங்கடா. இப்ப காரை வாங்கி இஎம்ஐ கட்டுறவன கூட பாத்துருக்கேன்டா. இந்த மாதிரி கேவலமா சொல்லி பொம்மை கார் இருக்கு, ஆசைப்பட்டு பார்த்தது. கால் வலிக்குது, உன் காலை எடுத்து அங்க வெயி. வெயிட் போட்டு அது கிடையாது, கணக்குல கிடையாது. நீ வெயிட் போட்டதுனால இங்க இருந்து எடுத்த கூட பரவாயில்ல. சீட்டிங் அது. என் உழைப்பை திருடுற நீ. உழைப்பை திருடுறாங்க, ஒழுங்கா பண்ணு. என் உழைப்பை திருடிட்ட நீ எதுக்கு கால் போட்டு டிஸ்டர்ப் பண்றேனா? கரெக்டா நேக்கா இப்ப என்னை விட கம்மியா இருந்துச்சு. இப்ப என்னை விட 2 3 4 வெங்காயத்தை எடுத்துட்டு ஈக்குவலா வந்துட்டாளா? உன்னோட எப்பவுமே நான் லீடிங்ல தான் இருப்பேன். ஃப்ராடுக்கார பையன். எனக்கு வந்து நார்வே ட்ரிப்பு கூட்டு போ. மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ உரிக்கிற வெங்காயத்துக்கு நார்வே ட்ரிப் கேக்குதா? நார்வேல வந்து அந்த வானத்துல வந்து அந்த கிரீனா வரும், அதை பார்க்கணும் எனக்கு. அதுக்கு நீ எதுக்கு? அதுக்கு நான் என்ன உனக்கு கூட்டு போகணும்? நீயே போய்க்கோ. நான் இந்த காம்படிஷன் ஜெயிக்கிறேன்ல, அதுக்கு பரிசா எனக்கு வேணும். அதுதான் சொல்றேன், இந்த வெங்காயம் உரிக்கிறதுக்கு உனக்கு நார்வே கேக்குது. ஆமா, நார்த்தகா கூட கிடைக்காது. வெங்காயம் உரிக்கிறதுக்கு நார்த்தகா கூட தர மாட்டேன், நீ நார்வே கேக்குற. நார்வே என்ன உரிக்கிற மாதிரி தெரியல, மலான்னு உரி. என்கிட்ட எல்லாத்தையும் பிடிக்கிட்டு எதுக்கு சிரிக்கிற நீ? என்கிட்ட ஆடியோ போட்டுரு, அப்ப கூட நீ வளரவே இல்லை. அப்பயும் அதே இடத்துல தான் இருக்க. 2 வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் போலியா? எங்க பேர் எதுக்கு சிரிக்கிற? பாப்போம் யார் ஜெயிக்கிறாங்கிறத கடைசியில பாப்போம். என் மண்டை நல்லா தெரியும். மண்டை வந்து ஒழுங்கா தான் தெரியல எனக்கு. அதை பாத்துருவேன். ஆம்பளை பசங்களுக்கு சொட்ட தெரியுது, நரகம் வேதனை. மக்களே மண்டையை மட்டும் பாக்காதீங்க யாரும். ஆம்பளை பசங்களுக்கு சொட்ட தெரியுது, எவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா? வேதனையா இருக்கட்டும், அதுக்காக என்ன பண்றது? கடவுள் அப்படி அமைப்பு வச்சுட்டாரு நமக்கு. அமைப்பு அது மனசு வலிக்கும். ஆம்பளையா பிறந்தா பிடிக்கும். சி
வலி நீ தெரியும் என்ன சொன்ன? பிடிக்கும் நானு. நல்லா ஒழிக்கிறேனே, இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? போடு போடு, உன்னோட அதிகமா வந்திருக்கு எனக்கு. பிரிச்சது ஒரு 10 வெங்காயம் இருக்குமா? என்னோட ஸ்பீடுக்கு தானே நான் பண்ண முடியும். நீ தோத்துருவே நீ. நான் தான் ஜெயிப்பேன். ஏன் இன்னும் முடியல, ஓகேவா? என்கிட்ட எதுக்கு போட்டி வச்சுக்கிட்டோம்னு யோசிக்கிறேன்ல இப்ப. யாரு? நீனு. குக்கிங்ல நான் தேர்ச்சி பெற்றுவேன். போதி தர்மர் தெரியும்ல, அந்த மாதிரி நானு. போதி தர்மரா? போதி தர்மருக்கு குக்கிங்க்கு என்னடா? குக்கிங் இல்ல, அவர் மார்ஷல் ஆர்ட்ஸ் சேர்ந்த சிறந்தவர். நான் வந்து குக்கிங்ல உன்னோட சிறந்தவன். அதுக்கு வேற எவ்வளவோ எக்ஸாம்பிள் இருக்கு. நீ எதுக்கு போதி தர்மருக்கு கூப்பிடுற? டின்டோ, எனக்கு வெங்காயம் இதுல இல்லை, நான் அதெல்லாம் எடுத்துக்கிறேன். ஏன்? எனக்கு வெங்காயம் தீந்துருச்சுடா. டைம் பரவாயில்ல, நீ வச்சுக்கல. பிளான் என்ன தெரியும்? அதெல்லாம் கிடையாது போ. ஏன் இப்படி வெங்காயத்தை என்னோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணி வெங்காயத்தை சீக்கிரம் உரிக்கலாம்னு பாக்குறேன் நீ. சீக்கிரம் உரிக்கிறாங்க. ஸ்கூல் டேஸ்ல 4 பேர் தோலை உரிச்சிருக்கேன், காலேஜ் டேஸ்ல 4 பேர் தோலை உரிச்சிருக்கேன், இப்போ வெங்காயத்தை உரிச்சிட்டு இருக்கேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமா உங்களுக்கு தான் இது. எத்தனை தோலை உரிச்சாப்புலன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. காலையில தான் 2 பாம்பு நசுக்கினேன், இப்ப கேவலம் உன்னால இந்த கரப்பாம்பூச்சி நசுக்க வேண்டியதா போச்சு. வீரமான வேலையா கொடுக்கணும் சுஷ்மா, இதெல்லாம் என்ன வேலை? வீரமான வேலை தானே. அடுத்த வீடியோல வீரமான வேலையை கொடுத்துருவோம். பாத்ரூம் கழுவுறது அது வீரமா? வீரமா இப்ப வேற என்ன வேலை கொடுக்குறது? வேலையா செய்யல, சேலஞ்சா செய்யறேன். வீரமான சேலஞ்சா கூட அடுத்த தடவையா? இது ஈஸியா இருக்கு. இதெல்லாம் உடலில் இஞ்சி பூண்டை போட்டு நசுக்கவும், இது வீரமான வேலை தானே? இது வீரமான வேலையா? கெட்டு போச்சு. நான் உரிச்சிருக்கேன், அதை கவுண்ட் வருமா? அது காசு கொடுத்து வெளில சாப்பாடு வாங்குற, கெட்டு போச்சு, அந்த காசை அவன் திருப்பி கொடுத்துருவானா? இது செல்லாது. அப்ப மூடிட்டு தூக்கி தூர போடுது. ஆனாலும் பரவாயில்ல, நான் தான் ஜெயிப்பேன். நீ என்ன ஜெயிச்சுக்கோன்னு சொல்றது? நான் என் திறமையால காம்படிஷனோட ஸ்பீடுனால ஜெயிச்சிருக்கேன். நீனா விட்டு தருது? நான் ஜெயிச்சிருவேன் பாரு, உன்னோட பாருங்க பாரு, அள்ளி கிடக்குங்க அங்க. எதுக்கு? எல்லாரும் கண்ணு எல்லாரோட கண்ணு எரியுறதுக்கா? ஏன் உங்க எரியுதா? ஆமா, பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை இன்னும் வெக்க விட்டு போக. இந்த கண்ணு எரியுதுப்பா. சேலஞ்சில் வின் பண்ணிடுவேன் போ. ஆமா, நான் தோத்து போயிடுவேன். ஆமா, ஆனா கடைசி வரைக்கும் இருக்கு பாட்டம். கடைசி வரைக்கும் கூட. ஏன்பா லாஜிக்கலா யோசி, என்கிட்ட எவ்வளவு வெங்காயம் இருக்கு, உங்ககிட்ட எவ்வளவு வெங்காயம் இருக்கு? உங்ககிட்ட ஊத்தணும்னா ஒரு மிஞ்சி போனா ஒரு 10-15 இருக்குமா? என்கிட்ட 30 கிட்ட வந்துருச்சு. இந்த லட்சணத்துல நீ பண்ற, அதுவும் உனக்கு என்னோட ஐடியாவும் கொடுத்து நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அப்பயும் உன்னால ஜெயிக்க முடியல. நான் அத்தை வெங்காயம் இருக்கிறியா? நான் உரிக்கிறது இருக்கட்டும், நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் நீ பாராட்டின்ட்டோ. உன்னோட, அதாவது நம்ம வின் பண்றோம்னா அது நம்மளோட ஓன் ஜெயிப்பா இருக்கணும். அடுத்து உங்களுக்கு கலாய்ச்சிலாம் வரக்கூடாது. அந்த ஜெயிப்பு. ஆமா, கலாய்ச்சி வருது. நான் திறமையால ஜெயிக்கிறேன். திறமையால ஜெய். ஆனா எதுக்கு என்ன கேலி பண்ற? அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டு வெங்காயம் வரையிற நீ. ஆமா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? சரி, அவன் தான் ஜெயிச்சிருவான் போலன்னு சொல்லிட்டு நீ கிவ் அப் பண்றவ, இன்னும் ஸ்லோ ஆகிட்டே போவ. இதனோட ஸ்ட்ராட்டஜி பிரெயின் கேம். ஆமா, ஓகே, டன். ஐ அம் டன். வெங்காயம் இல்ல காலி. ஓகே, வின்னர் யாருன்றது அனௌன்ஸ் பண்ணிடலாம் மக்களே. பாத்துக்கோங்க. இதுலயே தெரிஞ்ச யார் வின்னர்? 2 கண்ணெல்லாம் எரியுது. இதுல என்ன டவுட் இருக்கு? நான் தான் வின்னர். கரெக்ட். உரிச்சதனமா அதிகமா நீ தான் உரிச்சிருக்க. ஆனா ஜெயிச்சது நான். தேங்க்யூ. நாளைக்கு பிரியாணி செய்யணும், அதுக்காக தான் இதெல்லாம் உரிக்க வச்சேன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப். கை வலிக்குதாடி? அடி பாவி, கஷ்டப்பட்டு உன்னை ஜெயிக்கணும், நகத்தெல்லாம் பிச்சைனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வெங்காயத்தை உரிச்சு நானு. கண்ணில் தண்ணியா வந்துருச்சு. கண்ணில் தண்ணிலாம் வந்துருச்சு.
தேங்க்யூ டிண்டு, தேங்க்யூ ஸோ மச். ஒரு க்ளீன் மட்டும் பண்ணிடு. மட்டும்ல இவ்வளவு வெங்காயம் உரிச்சிருக்கல, கை இது நோக 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 நிச்சயமா உரிச்ச சேலஞ்ச் ஒன்று உரிச்ச. ஆனாலும் உரிச்சு கொடுத்துருக்கேன்ல, நீ க்ளீன் பண்ண. நார்வேவா? நார்வே நார்த்தங்க ஊருக்கு நம்ம வீட்டுல இருக்கு, எடுத்து வந்துடும் உனக்கு நார்த்தங்க ஊருக்கு. பயபிள்ளை தோத்துக்கான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் சொல்லு. ஏய் பாய் சொல்லு, மக்களுக்கு பாய் சொல்லு. பாய்.